வணக்கம் நண்பர்களே. 5/3/2024 ஸ்ரீ சக்தி SS 405வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோமாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 4/3/2024 வந்த ரிசல்ட் 6100வும் நாம் எடுத்துருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். இங்கு சூதாட்டங்கள் எதுவும் நடக்கவில்லை. இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. 506 அப்படின்னு சொல்லி தான் வந்துருந்துச்சு. ஆனால் அப்படியே ஃபுல்லாக பவரில் போயிடுச்சு. 5 பவர் 6 பவர் 100 ரிசல்ட்டு நமக்கு வாஸ் அவுட்டு. மிஸ்ஸிங் தான் 6100. 6ம் ஒரு 0வும் இருக்குது, இருந்தாலும் மிஸ் ஆகிட்டு. டோட்டல் ஃப்ளாப்னே வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் 2 நாள் டெய்லி சார்ட்டில் பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். நமக்கு சக்ஸஸ் ஆகலை. மொதல் நாள் ஃபுல் ஃப்ளாப், 2வது நாள் பவரில் மிஸ்ஸு. இன்றைக்கி வீக்லி சார்ட்டில் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க, சரிங்களா? சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ஃபெயிலியர் ஆகினது இல்லை. கண்டிப்பாக உள்ள ஒரு நாள் விட்டு இல்லைன்னா ஒரு நாள் உள்ளே வந்துடும். அதனால் உங்கள் கெஸிங்லலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. கடைசி 4 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். 642, 585, 087, 265 பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன், சரிங்களா? கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. அறுநூற்றி 42க்கு 42 கரெக்டாக வந்துடுச்சு. 585க்கு 85 கரெக்டாக இருக்குது. 087க்கு 287, அதுக்கு கீழே 265, 265 ஸ்டேட்டாகவே இருக்குது. இந்த 390 கண்டிப்பாக பிசியில் ஒரு செட்டு கண்டிப்பாக வரும். ஏபிபிசிஏசி. ஏன்னா பிசியில் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கிட்டே வந்திருக்குது. 2 நம்பர் அதில் எடுத்து கரெக்டாக பிசியில் வச்சுக்கிட்டே வரான், சரிங்களா? அதனால் 390 2 நம்பர் கண்டிப்பாக பிசியில் வரலாம். உங்கள் கணிப்பில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க, சரிங்களா? மேலே 265 மேலேருந்து கீழே ஸ்டேட்டாக எடுத்துருக்கிறான். நான் இதை 093ன்னு அப்படியே தூக்கி வச்சுருக்கிறேன். 93 தான் பிசியில் உட்காரும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க, சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி 390 வீக்லி சார்ட்டு நமக்கு பக்காவை கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா? 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நான் 5093ன்னு எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர்ற நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். 3 டிஜிட் சிங்கிள் ஷாட்டாக 093ன்னு தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஏ போர்டு சிங்கிள் நம்பர் 0, பி போர்டு சிங்கிள் நம்பர் 9, சி போர்டு சிங்கிள் நம்பர் 3ன்னு எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 0 வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். கருத்துக்கள் தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். முகமது அலிங்கிறவங்க ஏ போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏ போர்டில் 1 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஞானவேலுங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 1 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். யூசருங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 2 போர்டில் சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 1 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராஜாங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 2 போர்டில் சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பழனிவேல் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 2 போர்டில் சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். கஃபரிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 2 போர்டில் சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க 106 கொடுத்துருக்காங்க. வந்தது 100, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு ஏபி 10 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். முகமது அலிங்கிறவங்க மாசை கெஸ் பண்ணி ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 1 மாசம் சூப்பராக கட் ஆகிருக்குது, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.